உலகத்தில் முதல் முறையாக நைட்ரஜன் கேஸ் செலுத்தி மரண தண்டனை நிறைவேற்றம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் மரண தண்டனைங்கிறது, அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று அழைக்கக்கூடிய மரண தண்டனை வந்து தூக்கிலிடுறது, விஷ ஊசி செலுத்தி கொலை குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றதா உலகம் முழுவதும் இருந்து வருகிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவில் அல்பமா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் அங்குள்ள சிறைச்சாலையில் ஒரு கொலை குற்றவாளி கைதி, அவருடைய பேர் வந்து கென்னத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து முதலாக, அதாவது உலகத்தில் முதல் முறையாக அவருக்கு வந்து நைட்ரஜன் கேஸ் செலுத்தி அவருக்கு வந்து இந்த தண்டனையை மரண தண்டனையை விதிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜான் பார்க்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து தன்னுடைய மனைவி எலிசபெத் வந்து இன்சூரன்ஸ் பணத்திற்காக ஆட்களை வைத்து கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. இதுக்காக அவர் வந்து கூலிப்படைகளாக 2 பேர்த்த என்கேஜ் பண்ணியிருக்காரு. அதில் ஒருத்தர் தான் இந்த கென்னத் ஸ்மித் அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து பார்க்கர் அப்படிங்கிறவர். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகைக்காக தனது மனைவியை கொலை செய்ய இந்த சார்லஸ் அப்படிங்கிறவர் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதே மாதிரி அவங்க வந்து அந்த மனைவி எலிசபெத் வந்து கொலை செஞ்சுட்டாங்க. இது நடந்த சில வருடங்கள்லேயே வந்து அந்த கணவர், எலிசபெத்தோட கணவர் வந்து சார்லஸ் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கொலை நிரூபணமானதுனால இந்த கொலை குற்றவாளிகள், இந்த கூலிப்படையை சேர்ந்த இந்த கென்னத்துக்கும் பார்க்கருக்கும் அமெரிக்காவில் நீதிமன்றம் வந்து மரண தண்டனை விதிச்சிருச்சு. 2010 வந்து பார்க்கருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் இந்த கென்னத் அப்படிங்கிறவருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற முடியல. எப்பவுமே அமெரிக்காவில் வந்து விஷ ஊசி போட்டு தான் வந்து மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க. அந்த விஷ ஊசியை போடுறதுல நரம்பு கிடைக்கல அப்படிங்கிறனால இவருக்கு 2 முறை வந்து இந்த மரண தண்டனை நிறைவேற்றாமல் போயிருக்கு ஸ்மித்துக்கு. 2022 இதே மாதிரி கென்னத்துக்கு வந்து மரண தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க அங்கே உள்ள அல்பமா உள்ள மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலையில். ஆனால் இது நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நைட்ரஜன் கேஸ் ஒரு மாஸ்க், ஒரு முகக்கவசத்தை அணிஞ்சு ஒரு டெத் சேம்பர் என்று அழைக்கக்கூடிய ஒரு மரண அறைக்குள்ள அந்த கொலை குற்றவாளி வந்து கை காலெல்லாம் கட்டப்பட்டு உள்ளே அனுப்பிச்சப்பட்டு பின்னாடி அவருக்கு ஒரு மாஸ்கை வந்து முகக்கவசத்தை மூடிறாங்க. அந்த முகக்கவசத்தில் நைட்ரஜன் கேஸ் மட்டும் செலுத்தப்படுகிறது. இதனால அந்த கொலை குற்றவாளிக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடுனாலையும் நைட்ரஜன் சுவாசிக்கிறதாலும் அந்த அவருடைய ரத்தம் வந்து பிளட் கிளாட்டிங் என்று அழைக்கக்கூடிய உரைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அவர் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையினால இறந்து போவார் அப்படிங்கிறதான் வந்து இந்த தண்டனையோட நோக்கம். இதே மாதிரி இந்த கென்னத் அப்படிங்கிறவருக்கு இந்த மாதிரி நிறைவேற்றிருக்காங்க. மொத்தம் 22 நிமிஷத்துலேயே வந்து கென்னத் வந்து உயிரை மாய்த்து கொண்டார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுக்கு வந்து உலகத்தில் உள்ள மனித உரிமைகள் அமைப்புகள் எல்லாமே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது ஏன் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு குறுகிய கொடூரமானது அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள பல்வேறு மனித உரிமைகள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது எதிர்காலத்தில் தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து போர்க்காலங்களெல்லாம் வந்து இது வந்து உலக நாடுகள் தவறாக பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.